அமெரிக்காவோட நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மென்பொருள் ஏற்றுமதி. அதன் பிறகு இப்போ சமீப காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, வன்பொருள். அதாவது இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வன்பொருள் ஏற்றுமதியும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நமக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள். அது இந்த வரி விதிப்பால பெருமளவு இந்த பொருட்கள் அதாவது இந்த செல்போன் போன்ற விஷயங்கள் ஏற்றுமதி வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதா தகவல்கள் இல்ல. ஆனா மென்பொருள் பாதிப்பு இருக்குதான்னா இருக்குது. அத பத்தி பேசலாம். முதல்ல நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்துல பால் பொருள் இறக்குமதி வந்து அந்த அந்த விஷயம் அதுல சேர்க்கப்படாம இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆறுதல். ஏன் அது மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற பெரும்பாலான பேர் வேலை செய்யக்கூடிய துறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறு குறு உற்பத்தின்னு செய்யக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள் ஈடுபடக்கூடிய அந்த துறைகள்ல தான் பெரும்பாலான தோழர்கள் வேலை செய்றாங்க. இப்ப அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது விவசாயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள் மாரி நம்ம மாநில தொழிலாளர்கள் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்த நம்பி இருக்கிறதில்ல. அப்போ கூடுதலா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறது அப்படின்றது தான் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்காக விவசாயத்த விட்டு வெளியில முழுசா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்போ அதுலயும் இருக்குது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த விவசாய பொருள்கள்ல முக்கியமா இருக்கக்கூடியது பால் பொருள். ஏன் அது முக்கியமா இருக்கக்கூடியதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு நெல் பயிரிட செய்றாங்க, இல்ல வந்து ஒரு கரும்பு பயிரிட செய்றாங்க அப்படின்னா, கரும்ப பொறுத்தளவுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வருமானம் வரும். நெல்ல பொறுத்தளவுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருமானம் வரும். அப்ப இடைப்பட்ட காலங்கள்ல அவங்களுக்கு சாப்பாடு போன்ற விஷயங்களுக்கு அந்த வொர்க்கிங் கேபிட்டல். அப்ப பெரிய நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேபிட்டல்னு கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அப்ப குடும்பங்களுக்கு எந்த மாதிரியான வொர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா, இந்த பால் பொருள் தான் வொர்க்கிங் கேபிட்டல்.